ஸோ விஜய்கிட்ட வந்து நீங்கள் ஒரு மாநில கட்சி தலைவராக இருக்கிற பொழுது உங்களுக்கு கீழே வந்து யாரை வந்து தேர்தல் பரப்புரை செயலாளராக பொறுப்பாளராக நியமித்தீர்கள். அதில் வந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டதா? க்ரௌடு எத்தனை பேர் இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டது? நீங்கள் சொல்கிறதும் உங்கள் கட்சிக்காரங்க சொல்கிறது சரிதானா? நீங்கள் வந்து நாமக்கல்லில் போய் இறங்கிட்டீங்கள, கரூர் போகிறதுக்கு காலதாமதமானது எதுக்காக? கரூர் வந்து தவுட்டுப்பாளையம், தோட்டக்குறிச்சி போன்ற ஊர்களில் கடந்து போகின்ற பொழுது மக்கள் சைடில் நின்றதுனால ஸ்லோவாக கை காமிச்சிட்டு வந்தீங்களா, இல்லை வேண்டுமென்றே காலதாமதம் பண்ணினீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து காவல்துறை ஏற்கனவே வந்து இவங்க மேலே குற்றம் சாட்டியிருந்ததுனால, இல்லை மக்கள் வந்து அளவுக்கரிய கூட்டம் ரோடுகள்லாம் நின்றதுனால என்னை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்ததுனால அவங்ககிட்ட கையாமிச்சிட்டே வந்தேன் அப்படி தான் விஜய் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்குறோம் அந்த விஜயோடைய வேன் வந்துட்டு இருக்கும்போது அதை சுற்றிலுமே மோட்டர் சைக்கிள் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மோட்டர் சைக்கிள் கீழே விழுந்து அவராக தவறி விழுந்து அதில் ஒரு வழக்கும் பதிவு பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அவ்வளோ க்ரௌடுக்குள்ளேயே தான் வந்து அவர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது இல்லையா? இண்டிவிஜுவலாக போய் மறைப்பாக ஒரு இடத்துல ஒரு காரை ஒரு 1 மணி நேரம் நிறுத்தி வச்சுட்டு லேட்டாக போகலாம் அப்படின்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?